வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 2 விதமான ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. என்னங்க அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ எலெக்ஷன் டைம் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நீங்கள் எது போய் கேட்டாலுமே அவங்க ஓகே ரெடி பண்ணி தரோம், ஓகே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது எலெக்ஷன் டைம். இதுமாரி டைமில் இப்படி ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முன்கூட்டியே பேன் கார்டுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். பேன் கார்டில் இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீஜரு எப்போ வேணாலும் இப்படி இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதேமாரியே தான் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டுக்கும் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, எதற்கு இந்த அப்டேட்லாம் வந்திருக்கு, என்னென்ன சூழ்நிலை நிலவுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு வீடியோவை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாலே A to Z நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம், டவுட் அப்படின்னா உடனடியாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தகவல்களை இலவசமான முறையில் கொடுக்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் இலவசமான முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சந்தேகங்கள் எங்களால் தீர்க்க முடியல அப்படின்னா நாங்கள் கைடன்ஸ் பண்ணி, அதாவது நாங்கள் வேறு யார்கிட்டையாச்சும் கேட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான முறையில் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க, கீழே லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமாக நினைக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க. அதாவது நான் அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டாங்க. ஆன்லைனில் போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாமல் தாராளமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதான்னா இருக்குது. நிறைய பேர் இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியல, நாங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகலை. ஒரு அட்ரஸ் சேஞ்சுக்கு மினிமம் 20 days வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம், ஆனால் சேஞ்ச் ஆகலை. அதே முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த திருமணமானவங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது அங்கே பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வரக்கூட புகுந்த வீட்டு அட்ரஸை போடுவாங்க. இனிமேல் எல்லா ப்ரூஃபும் இப்படி இங்கே தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்படி மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி போய் சேஞ்ச் பண்ணுறாங்க. 100 ரூபி அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபி சார்ஜ் பண்ணுறாங்க, 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 10 டைமுக்கு மேலே பண்ணிட்டோம். இருந்தாலுமே அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னா ஆகலை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இல்லை இந்த டைம் ஆயிரும் அப்படிங்கிற பதில் தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு எதுக்கு ரிஜெக்ட் ஆனது அப்படிங்கிற சரியான ரீசன் இல்லை. ஏன்னா அந்த ரீசன் அவங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கோசரம் ரீசனோட போடுவாங்க. அந்த ஷீட் எடுத்துகிட்டு போய் ஆன்லைனில் பார்த்தோமா இதற்கு தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அதை தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது. ரிஜெக்ட் ஆகிடுச்சா, மெசேஜ் வரலையா, போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை, ஓகே மறுபடியும் சேஞ்ச் பண்ண அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுமாரி நான் ஒரு 10 டைம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் கால் பண்ணோம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்களாம். நாங்களும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் உடனே உங்களுடைய ஆதார் கொடுங்க, ஆதார் இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி செக் பண்ணி பார்த்தோம். எங்களுடைய சைட்லேயும் பார்த்தோம், அதே கவர்மெண்ட் சைட்லேயும் பார்த்தோம். தெளிவாக எங்களோட சைட்டில் பார்த்திங்கன்னா நெட்டுக்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவங்களோட சைடில் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ஆதாரை ரொம்ப என்ன பிரச்சனையாக இருக்கும், நம்ம இதை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப கீழே பார்த்துட்டு வரப்போ நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஃபோன் நம்பரு ஓகே ஆன்லைனில் இருக்குது, ஆதார் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்குது. ஏன்னா ஒரு சில டைம்ஸ் இந்த ஆதார் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணலான்னா நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் அப்டேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பண்ணாலும் அது வராது.
அதுமாரி நிறைய இருந்திருக்கு. நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அது வந்து ஃபேக் ஆதார்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ் மட்டும் ஆன்லைனில் கவர்மெண்ட்டில் ஏற்றிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளான கார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து இருக்காது. சரி அதுமாரி இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இல்லை, ஆன்லைனில் டவுன்லோட்லாம் ஆகுது. அதாவது நம்ம ஃபேக் ஆதாராக இருந்தால் அங்கே ஆன்லைன்லேயே டவுன்லோட் ஆகாது. ஆன்லைனில் டவுன்லோட் ஆகுது அப்படின்னோன்னே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த பெண்ணோட ஏஜு 18 ஸ்டார்ட்டு, 17 தான் முடிய போகுது. ஓகேங்களா? எப்படி திருமணம் பண்ணீங்க, அதை வந்து சட்டப்படி குற்றமாக ஆகும்பாங்க. அதோடைய டிஃப்ரெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஏஜ் வந்து அவங்களுக்கு 21 ஆயிடுச்சு. உண்மையான ஏஜ் 21 ஆயிடுச்சு. ஆனால் ஆதாரில் அதுக்குண்டான ஏஜ் 17 இப்போ தான் முடிய போகுது. இப்படிங்கிறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதார் கார்டு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக கிடையாது, அஃபிஷியலாக அறிவிக்கலை. 18 வயசுக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டத்திட்டம் அரசாங்கத்துக்கிட்டேயே வந்திருக்குது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அரசுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, உடனடியாக நீங்கள் வந்து இதை வந்து அமல்படுத்துங்கன்னு. அவங்க அமல்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அது வெளிப்படையாக சொன்னால் தான் அப்படின்னு கிடையாது. இதுமாரி செயலில் காட்டினாலுமே போதும். ஏன்னா இப்போ 18 வயசு ஆகிட்டா போதுன்னு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அவங்க திருமணம் பண்ணிட்டு வந்தால் உடனடியாக வந்து ஆதார் தான் மாற்றுவாங்க ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு. அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அப்படி அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இதுதான் வந்து உண்மையான ரீசன். இப்போ நிறைய பேர் அந்த இஷ்யூ தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்களை அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நீங்கள் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுங்கள், சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது ஃபோன் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியாத சூழ்நிலையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நிறைய விதமான தகவல்களையும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் நமக்கு என்ன பண்ணணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 விதமான அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்ன அறிவிப்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் பயோமெட்ரிக்கை புதுப்பிக்கணும். கைரேகை, கண்விழி ரேகை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்க சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக நீங்கள் புதுப்பிச்சே ஆகணும். அப்படி புதுப்பிக்கலை அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான இலவசங்களையுமே கட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டிலேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய இலவச பொருட்கள்லேருந்து எல்லாமே கட் பண்ணிடுவாங்க. அதனால் இதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கைரேகை வச்சா மட்டும்தான் அங்கே போய் பொருட்களை வாங்க முடியும். அப்படி பொருட்களை வாங்கினா தான் நீங்கள் வந்து இலவசமாக பொருட்களை வாங்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெயர், டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஆர் ஃபீமேல், ஃபோன் நம்பரு, கைரேகை, கண்விழி ரேகை, நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ்ஸு, இது 7யுமே ரொம்ப தெளிவாக பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆதார் கார்டை தயவு செய்து அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் குறுகிய காலகட்டத்தில் நிறைய விதமான இலவசங்கள் வரப்போகுது. அது எல்லாமே ஆதாரம் மீன் பண்ணி தான் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால அது ஆதாரம் மீன் பண்ணி எல்லாம் பொதுவாக எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுக்குமே அடிப்படையாக வந்து ஆதாரை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆதார் கார்டு இல்லையா உடனடியாக போய் ஆதார் எடுங்க. குழந்தைக்கு இல்லையா பால் ஆதார் எடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கிறத சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் இணைக்கிறது ஏதோ ஒரு நம்பர் இணைச்சிட்டிங்களா, அப்புறம் உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படும். போய் ஃபோன் நம்பரை மாற்றிக்கிட்டு இதை மாற்றணும் ஆகும்பாங்க. ஆனால் இப்போயே கரண்ட்டில் இருக்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடனடியாக எல்லாமே வந்து நடந்துடலாம். அடுத்தது இந்த அப்டேட் நான் சொல்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா,
இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். என்ன கொஞ்சம் டைம் ஆகும் ரிப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவல்களையுமே இலவசமான